ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெந்தயம் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணாமல் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கருவேப்பிள்ளை, மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுக்க தேவையில்லை, காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். குழம்புக்கு வந்து கடலெண்ணெயை விட நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே வந்து மசாலா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதிலே வதங்கிட்டு நம்ம வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சா போதும். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த சைடில் வெந்தயம், சீரகம், மிளகு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து அரைச்சி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை வந்து இப்போ வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதை நீங்கள் வந்து 2 நாளைக்கு கூட வச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.